வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது இலங்கை செய்திகளின் மாலை நேர பிரதான செய்திகளுடன். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். எதிர்வரும் 2 தினங்களில் 80 நிமிடங்கள் மின்வெட்டு. ஏதோ ஒரு வழியில் சர்வகட்சி ஆட்சி உறுதி. நீதி அமைச்சர் விஜயதாச திட்டவட்டம். பொதுஜன முன்னணியால் அடுத்த தேர்தலில் எம்பிக்களை கூட வெற்றி கொள்ள முடியாது. சுனில் ஹந்துனெத்தே. பாகிஸ்தான் கப்பலுடன் போர் பயிற்சியா மறுக்கின்றது இலங்கையின் கடற்படை. ஜனாதிபதி ரணிலுடன் ஒப்பிடக்கூடிய தலைவர்கள் உலகில் இல்லை. அவர் தேசிய சொத்து. வஜ்ர அபேவர்த்தன பெருமிதம். அத்தியாவசியமற்ற பொருட்களுக்கு மேலும் இறக்குமதி தடை. தடை நீக்கம் தொடர்பில் பாதுகாப்பு அமைச்சு தெளிவுபடுத்த வேண்டும். முசமில் எம்பி. கட்டுநாயக்க விமான நிலையத்தில் ஏற்பட்டுள்ள நெருக்கடி மூடப்படும் அபாயம். நாளை மறுதினங்களில் 1 மணித்தியாலமும் 20 நிமிடங்களும் மின் துண்டிக்கப்படும் என பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. இலங்கை மின்சார சபை முன்வைத்த கோரிக்கைக்கு இவ்வாறு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தலைவர் ஜனக ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். A முதல் L மற்றும் B முதல் W வரையான வலயங்களில் மாலை 5 மணி முதல் 9 மணி வரையான காலப்பகுதியில் சுழற்சி முறையில் 1 மணி நேரமும் 20 நிமிடங்களும் மின் துண்டிக்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். சர்வகட்சி அரசாங்கம் ஒன்றை அமைப்பதற்கு ஏதேனும் அரசியல் கட்சி எதிர்ப்பு தெரிவித்தால் அதற்கு ஆதரவளிக்கும் கட்சிகளுடன் இணைந்து அரசாங்கம் அமைக்கப்படும் என நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். கண்டியில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே விஜயதாச ராஜபக்ஷ இதனை தெரிவித்துள்ளார். சர்வகட்சி ஆட்சிக்கு ஏதேனும் அரசியல் கட்சி எதிர்ப்பு தெரிவித்தால் எங்களுக்கு வேறு வழியில்லை. சேர விரும்பும் அரசியல் கட்சிகளுடன் இணைந்து ஆட்சி அமைப்போம். இது அனைத்து கட்சியாக இல்லாமலும் இருக்கலாம். ஆனால் பல கட்சிகளின் ஆதரவை பெற முயற்சிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். சர்வகட்சி அரசாங்கத்தை ஸ்தாபிப்பதற்கும் புதிய அரசியலமைப்பை கொண்டு வருவதற்கும் தொடர்பில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார். பொதுஜன முன்னணியால் அடுத்த தேர்தலில் எம்பிக்களை கூட வெற்றி கொள்ள முடியாது என மக்கள் விடுதலை முன்னணியின் அரசியல் குழு உறுப்பினர் சுனில் ஹந்துனெத்தி தெரிவித்துள்ளார். இதன் காரணமாகவே அரசாங்கம் தேர்தலுக்கு செல்ல அஞ்சுவதாகவும் அரசாங்கத்தின் அதிகாரத்தை தக்க வைக்க வேறு வழிகளை தேடுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஆனால் தற்போது தேர்தலை நடாத்துவது அத்தியாவசியமானது எனவும் குறுகிய காலத்தில் மக்களுக்கு அத்தியாவசிய பொருட்களை வழங்கிவிட்டு தேர்தலை நடாத்த வேண்டும் என்றும் சுனில் ஹந்துனெத்தி மேலும் தெரிவித்துள்ளார். முறையான பயணமாக இலங்கை வந்துள்ள பாகிஸ்தான் கடற்படை கப்பல் தைமூருடன் இணைந்து இலங்கையின் கடற்படையினர் போர் பயிற்சிகளை நடாத்தவுள்ளனர் என்ற செய்தியை இலங்கையின் கடற்படை மறுத்துள்ளது. கடந்த 12ஆம் தேதியன்று கொழும்பு துறைமுகத்திற்கு வந்த இந்த கப்பல் நாளை இலங்கையிலிருந்து புறப்படவுள்ளது. இந்த நிலையில் கொழும்புக்கு அப்பால் உள்ள கடல் பகுதியில் இந்த கப்பலுடன் இலங்கையின் கடற்படையினர் போர் பயிற்சிகளில் ஈடுபட உள்ளதாக சில ஊடகங்களில் வெளியாகும் செய்திகள் பொய்யானவை என இலங்கை கடற்படை தெரிவித்துள்ளது. இலங்கைக்கு உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொள்ளும் வெளிநாட்டு கடற்படை கப்பல்கள் நாட்டிலிருந்து வெளியேறும் போது இலங்கை கடற்படையுடன் கூட்டு பயிற்சிகளில் ஈடுபடுவது வழமையானது விடயமாகும் என அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்த கப்பல் நாளைய தினம் நாட்டிலிருந்து செல்லும் போது இலங்கை கடற்படைக்கு சொந்தமான கப்பலுடன் கூட்டு கடற்படை பயிற்சிகளில் ஈடுபடும் என தெரிவிக்கப்படுகின்றது. இதன்போது கப்பலை கையாளுதல், தேடுதல் மற்றும் மீட்பு பயிற்சிகள் முன்னெடுக்கப்பட உள்ளதாக கடற்படை குறிப்பிட்டுள்ளது. ஐக்கிய தேசிய கட்சி கடந்த 2020ஆம் ஆண்டு கிராமாக விநியோகம் செய்த கொள்கை அறிக்கையை மக்கள் அன்று குப்பையில் தூக்கி எறியாமல் இருந்ததினால் தற்போது நாடு இப்படி குப்பை கூடைக்குள் விழுந்திருக்காது என அந்த கட்சியின் தவிசாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான வஜ்ர அபேவர்த்தன தெரிவித்துள்ளார். அன்று ஐக்கிய தேசிய கட்சி விநியோகித்த கொள்கை அறிக்கையை மீண்டும் தெளிவான புத்தியுடன் வாசித்து பார்க்குமாறு மக்களிடம் கோரிக்கை விடுகின்றேன். அன்று மக்கள் தெளிந்த புத்தியுடன் அதனை வாசித்து புரிந்து கொண்ட தீர்மானம் ஒன்று எடுத்திருந்தால் தற்போது ஆசியாவில் உச்சமான இடத்தில் இருந்திருக்கும். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் ஒப்பிடக்கூடிய தலைவர் எவரும் உலகில் இல்லை. அனைத்து தரப்பினரையும் இணைத்துக் கொண்டு ஜனாதிபதி முன்னெடுத்து செல்லும் வேலை திட்டத்திற்கு ஒத்துழைப்பு வழங்கினால் நாட்டை நிச்சயமாக மீட்டெடுக்க முடியும். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கூறியவற்றை ஒவ்வொன்றாக நிறைவேற்றி வருகின்றார். இதனால் ஜனாதிபதி மீதான நம்பிக்கை நொடிப்பொழுதில் அதிகரித்து வருகின்றது. ரணில் விக்ரமசிங்க தேசிய சொத்து இலங்கையை ஆசியாவில் உயர்ந்த இடத்திற்கு தூக்கி வைப்பதற்காக அந்த தேசிய சொத்தை பிரயோசனப்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் வஜ்ர அபேவர்த்தன மேலும் கூறினார்.
எதிர்காலத்தில் அந்நிய செலாவணி நெருக்கடி மேலும் மோசமடையும் என்றும், எனவே அத்தியாவசியமற்ற பொருட்களின் இறக்குமதியை மட்டுப்படுத்துமாறும் இலங்கை மத்திய வங்கி நிதியமைச்சிற்கு அறிவித்துள்ளது. எதிர்காலத்தில் நாட்டின் வெளிநாட்டு கையிருப்பு மீதான தாக்கம் மோசமாகும் என்பதால் இறக்குமதி கட்டுப்பாடுகளை உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் மத்திய வங்கி கூறியுள்ளது. எரிபொருள், மருந்துகள் மற்றும் அத்தியாவசிய உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்வதற்கு டாலர்கள் தேவைப்படுவதால் அத்தியாவசியமற்ற பொருட்களின் இறக்குமதியை மட்டுப்படுத்துவது மிகவும் முக்கியமானது என மத்திய வங்கி வலியுறுத்தியுள்ளது. அதற்கமைய 2500க்கும் மேற்பட்ட அத்தியாவசியமற்ற பொருட்களின் 3 பட்டியல்களை மத்திய வங்கி நிதி அமைச்சுக்கு அனுப்பியுள்ளது. மேலும் திறந்த கணக்கு முறையின் கீழ் பொருட்களை இறக்குமதி செய்வதற்கும் பொருட்களை விற்பனை செய்த பின்னர் பணம் செலுத்துவதற்கும் தற்காலிகமாக தடை விதிக்குமாறும் மத்திய வங்கி நிதி அமைச்சுக்கு அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இறக்குமதி கட்டுப்பாட்டாளரினால் தடை செய்யப்பட்டுள்ள பொருட்களை வெளிநாடுகளிலிருந்து இலங்கைக்கு வரும் பயணிகள் கொண்டுவர தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதனால் விமான நிலையத்தில் வரியில்லா வர்த்தகம் முற்றாக பாதிக்கும் எனவும், கட்டுநாயக்க விமான நிலையத்தில் உள்ள தீர்வை வரியற்ற வணிக வளாகங்கள் மூடப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாகவும் விமான நிலையத்தின் சிரேஷ்ட பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். மொத்தமாக பொருட்களை இறக்குமதி செய்வதற்கு இறக்குமதி கட்டுப்பாட்டாளரினால் தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஆனால் நபரொருவர் தனது பணத்தில் வீட்டுக்கு அவசியமான பொருட்களை தங்கள் வரியில்லா கொடுப்பனவின் கீழ் தீர்வை வரியற்ற கடைகளில் கொள்வனவு செய்வதற்கு இறக்குமதி தடை பாதிக்காதென அவர் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் தகவல் வெளியிட்ட பெயர் குறிப்பிட விரும்பாத முன்னாள் சுங்க பணிப்பாளர் இது முற்றிலும் தவறான முடிவு என தெரிவித்துள்ளார். இறக்குமதி கட்டுப்பாட்டாளர்கள் சிறிய எண்ணிக்கையிலான பொருட்களை மொத்தமாக நாட்டிற்கு இறக்குமதி செய்ய அனுமதித்துள்ளனர். இருந்தபோதிலும் விமான பயணிகளுக்கு இவ்வாறு அரசு பணியாளர்களை சேவைக்கு அழைப்பதை மட்டுப்படுத்தி விடுக்கப்பட்டுள்ள சுற்றறிக்கை காலாவதியானதன் பின்னர் அரசு பணியாளர்களை வாராந்தம் 5 நாட்களுக்கும் பணிக்கு அழைப்பது தொடர்பில் பொது நிர்வாக அமைச்சு கவனம் செலுத்தியுள்ளது. எதிர்வரும் 24ஆம் தேதி குறித்த சுற்றறிக்கை காலாவதியாக உள்ளது. இதன்படி குறித்த சுற்றறிக்கை காலாவதியாகுவதற்கு முன்னர் அரசு பணியாளர்களை சேவைக்கு அழைக்கும் முறைமை தொடர்பில் தீர்மானிக்கப்படும் என அந்த அமைச்சின் செயலாளர் MMPK மாயா துண்ணே தெரிவித்துள்ளார். தேசிய எரிபொருள் அனுமதி பத்திரம் அல்லது QR முறையின்படி வழங்கப்பட்ட எரிபொருள் ஒதுக்கீடு இன்று நள்ளிரவு முதல் புதுப்பிக்கப்படவுள்ளதாக மின்சாரம் மற்றும் எரிசக்தி அமைச்சு தெரிவித்துள்ளது. மேலும் கடந்த வார தரவுகளை ஆராய்ந்த பின்னர் எரிபொருட்களின் ஒதுக்கீட்டில் செய்யப்படவுள்ள மாற்றங்கள் இன்று அறிவிக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளது. இதேவேளை QR முறைக்கு வெளியே எரிபொருளை விநியோகிக்கும் எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் தொடர்பில் தேவையான சட்ட மற்றும் நிர்வாக தீர்மானங்களை மேற்கொள்ளுமாறு மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர பணிப்புரை விடுத்துள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழ் புலம்பெயர் அமைப்புகள் மீதான தடை நீக்கப்பட்டதனூடாக தேசிய பாதுகாப்புக்கான அச்சுறுத்தல் நீங்கிவிட்டதா என்று தேசிய சுதந்திர முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினர் முகமது முசமில் கேள்வி எழுப்பியுள்ளார். தடை நீக்கம் தொடர்பில் பாதுகாப்பு அமைச்சு தெளிவுபடுத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். கோட்டாபய ராஜபக்ஷ அரசாங்கத்தினால் சில புலம்பெயர் தமிழ் அமைப்புகளுக்கு தடை விதிக்கப்பட்டிருந்த நிலையில் அந்த தடை தற்போது நீக்கப்பட்டுள்ளதாக ஊடகங்களின் வாயிலாக அறிந்து கொண்டோம். அதற்கமைவாக உலக தமிழர் பேரவை, பிரித்தானியா தமிழர் பேரவை, கனேடிய தமிழர் காங்கிரஸ் உட்பட 6 அமைப்புகளின் மீதான தடை நீக்கப்பட்டுள்ளது. உண்மையில் இந்த அமைப்புகளை தடை செய்வதற்கான காரணம் என்னவென்றே தற்போதைய அரசாங்கத்திடம் கேள்வி எழுப்புகின்றோம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அரசு செலவினங்களை கட்டுப்படுத்துவதற்கு கடுமையான கட்டுப்பாடுகளை விதித்து ஜனாதிபதியின் செயலாளர் அனைத்து அமைச்சுக்களின் செயலாளர்களுக்கும் சுற்றறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். இதன்படி செலவினங்களை கட்டுப்படுத்துவது தொடர்பான திரைசேரியின் சுற்றறிக்கையை கண்டிப்பாக பின்பற்றுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது. அரசாங்கம் எதிர்கொள்ளும் பொருளாதார சவால்கள் காரணமாக பொது செலவினங்களை முடியுமானவரை குறைக்குமாறு அவர்களுக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது. எரிபொருள், மின்சாரம் மற்றும் தொடர்பாடல் வசதிகள் உள்ளிட்ட சேவைகளை பயன்படுத்துவதில் கடுமையான கட்டுப்பாடுகளை விதிக்குமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது. புதிய கட்டணங்களை வாடகைக்கு எடுப்பது அல்லது புதிய குத்தகை அல்லது குத்தகைக்கு செல்வதை மறு அறிவிப்பு வரும் வரை நிறுத்தி வைக்கவும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. வாகனங்களுக்கான தற்போதைய ஒப்பந்தங்களை நீடிப்பதற்கு முன்னர் திரைசேரியின் அனுமதியை பெற்றுக் கொள்ளுமாறும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முடிந்தவரை காகித பயன்பாட்டை குறைத்து அதற்கு பதிலாக தொழில்நுட்ப தொடர்பு தளங்களுக்கு மாறுமாறு அனைத்து நிறுவனங்களுக்கும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது.
இறக்குமதி செய்யப்படும் அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலை குறைக்கப்பட்ட நிலையில் அந்த விலையில் விற்பனை இடம்பெறுகின்றதா என்பதை கண்டறிய நாடளாவிய ரீதியில் சோதனை நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. அதன்படி பல்பொருள் அங்காடிகள் மற்றும் சில்லறை விற்பனை நிலையங்கள் சோதனைகளை மேற்கொள்ள நுகர்வோர் விவகார அதிகார சபை ஏற்பாடுகளை செய்துள்ளது. மொத்த விற்பனையாளர்களுக்கு தற்போது திறந்த கணக்குகள் மூலம் அத்தியாவசிய உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்ய வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. அதன் மூலம் இறக்குமதி செய்யப்படும் அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலையில் சிறிது குறைவு ஏற்பட்டது. பல்பொருள் அங்காடிகள் மற்றும் சில்லறை விற்பனையாளர்கள் அந்த நன்மையை நுகர்வோருக்கு அளிக்கின்றார்களா என்பதை கண்டறிய சோதனைகள் நடாத்தப்படுகின்றன. கிழக்கு மாகாண ஆளுநர் அனுராதா ஜஹம்பத் துரத்தப்பட வேண்டியவர் ஆவார் என்று கல்முனை அம்பாறை மாவட்ட சிக்கன கடனுதவு கூட்டுறவு சங்கத்தின் சமாச தலைவர் எஸ். லோகநாதன் தெரிவித்தார். கிழக்கு மாகாண ஆளுநர் அனுராதா ஜஹம்பத் துரத்தப்பட வேண்டும். அவர் எமது மக்களுக்கு இதுவரை உருப்படியாக எதையும் செய்து தரவே இல்லை. அவர் ஒரு பெண்ணாக இருந்தும் எமது மண்ணையும் மக்களையும் வாழ வைக்க தவறிவிட்டார். அவர் இறக்குமதி செய்யப்பட்டவர் என்பதால் எமது மண் மீதும் எமது மக்கள் மீதும் அவருக்கு உண்மையான அக்கறை கிடையாது. நான் இந்த இடத்தில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் காலம் சென்ற தலைவர் அஷ்ராப்புக்கு நன்றி கூறுகின்றேன் என்றார். நெல் அறுவடையின் போது விவசாயிகளுக்கு பிரச்சினையின்றி எரிபொருளை வழங்குவதில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக விவசாய அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அமைச்சர் விவசாயிகளுக்கு எரிபொருள் விநியோகிக்கும் பணிகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இதேவேளை பூச்சிக்கொல்லிகள் மற்றும் களைக்கொல்லிகளின் ஏகபோகத்தை வரும் பருவத்திலிருந்து நிறுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார். சில வகை மருந்து பொருட்களின் விலைகள் 300% உயர்வடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அரசாங்க வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் செயலாளர் டாக்டர் ஹரிதா லுத்கே இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். அசாதாரண அடிப்படையில் மருந்து பொருட்களின் விலைகள் உயர்வடைந்துள்ளதாகவும் இதனை கட்டுப்படுத்தி நோயாளிகளின் உயிர்களை காப்பாற்றுவதற்கு அரசாங்கம் தலையீடு செய்ய வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். சில வகை மருந்து பொருட்களின் விலைகள் 300% உயர்வடைந்துள்ளது எனவும் இது நோயாளிகளினால் தாங்கிக் கொள்ளக்கூடிய வகையிலானது அல்ல எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ரூபாவின் பெறுமதி வீழ்ச்சி, டாலரின் பெறுமதி அதிகரிப்பு என்பவற்றின் தாக்கத்தை முழுமையாக மக்கள் மீது அரசாங்கம் திணிக்கக்கூடாது என அவர் தெரிவித்துள்ளார். இத்துடன் இலங்கை செய்திகளின் மாலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.